அந்த ஸ்பாட் என்னன்னு இப்ப காட்டவா? இங்க பாருங்க மக்களே, இந்த ஸ்பாட்டை. வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹேங் ஓவர் ஸ்டோரிஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கடா காலையில கிளம்பி நிக்கிறேன் தானே பாத்தீங்க. இன்னைக்கு ரேபிடோ ரைட்லாம் இல்ல, சூப்பரான வீடியோன்னு சொல்லலாம். எங்கன்னா ஒரு ட்ரிப் தான் பிளான் பண்ணி கிளம்பி ரெடியா இருக்கும். அது ஒரு அட்வென்ச்சர்ஸான ட்ரிப்னு தான் சொல்லணும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து வீடியோட இடையில நான் எங்க போறோம் அந்த ஸ்பாட்டை பத்தி நான் நிறைய சொல்லியிருப்பேன். போக போக சொல்றேன். கிட்டத்தட்ட நாங்க இருக்கிற இடத்த தஞ்சாவூர்ல இருந்து நாங்க போற ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஸோ அதையும் வந்து நாங்கள் வந்து பைக்ல தான் டிராவல் பண்ணி ஒரு மோட்டோ விலாக எடுக்கலான் இருக்கோம். ட்ரிப் வந்து கண்டிப்பா செம்மையா இருக்கும், எதிர்பார்க்கறத விட நல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து விலாக கண்டினியூ பண்ணலாம். மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு ட்ரிப்பை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் வேகமா போயிட்டு இருக்காங்க, நாங்களும் போறோம். திருச்சி பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம். மக்களே, அப்படியே போற வழியில பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு ஸ்பாட்டும் பார்க்கறதுக்கு. சரி அப்படியே சாப்பிட்டு போயிடலாம், ஏன்னா காலையில சாப்பிடலனாலே டென்ஷன் ஆகும். ஸோ காலை சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம், அதனால ஸ்கிப் பண்ணாம சாப்பிட்டுலாம் டயத்துக்கு. 2 தோசை கொடுத்துறேன். அப்படி தோசையை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து விலாக கண்டினியூ பண்ணுறோம். மக்களே, இதுதான் வந்து திருச்சியில ஒரு முக்கியமான இடம். இதுல வந்து பால் பண்ணைன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல இருந்து வர்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 78 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ இந்த வீடியோல பாக்குறதுதான் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்சியில வந்து இருக்கிற கொள்ளிடம் ஆறு. டெல்டா மாவட்டங்களுக்கான நீர் ஆதாரங்கிறது இதுதான். காலங்கள்லாம் அதிகமா மழை பெய்யறப்ப வந்து பிளஸ் வந்து இப்பவும் வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இதுக்கெல்லாம் வந்து குடிநீரும் வந்து கொள்ளிடம் ஆத்துல தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொள்ளிடம் ஆத்துல தான் நம்ம நிக்கிறோம். தண்ணி இல்ல பாருங்க, இங்க இருந்தே வந்து எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. அதனாலதான் நாங்க வந்து ஸ்லோ பண்ணி இந்த ஆறை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம். நம்ம போக வேண்டிய ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு 65 கிலோமீட்டர் காட்டு. ஒரு வழியா வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்குக்கும் ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். இது இந்த ரோடு எங்கன்னு பாத்தீங்கன்னா சேலம் ரோட்ல இருந்து துறையூர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே நம்ம டீ குடிச்சிட்டு விலாக கண்டினியூ பண்ணுவோம். மக்களே, நம்ம ட்ரிப்போட ஸ்பாட்டு கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் தானே இருக்கு. இப்போ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 200க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 300, இப்போ ஒரு 200. ஸோ அப்படியே பைக்குக்கு யாரும் செக் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இன்டீரியரா இருக்கு, சிட்டியா இல்லை. நான் வந்து இன்னொரு 15 கிலோமீட்டர்ஸ் தான், இதுக்கப்புறம் ரொம்ப நான் இழுக்க மாட்டேன். அடுத்து இந்த வீடியோட எண்டு வந்து உங்களுக்கு ஸ்பாட்டு தான், ஓகேவா? மக்களே, இந்த வியூவை பாருங்க. கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துல தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் பாருங்க. ஆக்சுவலா நாங்க வந்து போற வழிதான் அது, ஆனா பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு காட்ட போறேன், பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். எப்படி வியூ பாருங்க. ஆனா கேமரால பாக்குறத விட நேர்ல பார்க்கணும். நானும் வண்டியில ஆமாண்டா போலாம்டா போறேன். இதை பாருங்க, தண்ணி பார்த்து 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 இது கஷ்டத்து போக முடியாது. மக்களே, அந்த ஸ்பாட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து அந்த ஸ்பாட்ல ரீச் ஆயிட்டோம். அந்த ஸ்பாட் என்னன்னு இப்ப காட்டவா? நீங்க பாருங்க மக்களே, இந்த ஸ்பாட்டை பாருங்க. சவுண்டு கேக்குதா?
அந்த சத்தம் அது இங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வழியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்பாட்டோட டீட்டெயில் என்ன, இது எங்க இருக்கு, எங்க வந்திருக்கோங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக இது என்ன இடம், இந்த இடத்த ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நான் போடுறேன். ஓகேவா? இந்த ட்ரிப்பை இப்போ வந்து நாங்கள் மோட்டோ விளாக் வந்து இந்த ட்ரிப்பை இதோட க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்ட் 2ல வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ வந்து நான் அதில் காட்டுறேன். ஓகேவா? பாய்.